நாவுக்கரசர் பெருமான் முக்தி அடைந்த பதிகத்தை நாம் விண்ணப்பம் செய்ய போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் முக்தி கிடைக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதற்கு ஒரு தடையெல்லாம் இல்லை. அந்த தடையெல்லாம் நீங்கினாதான் நமக்கு முக்தி கிடைக்கும். முதலாவது நமக்கு பந்த பாசம், அது ஒரு சங்கிலி. அந்த சங்கிலியினால நம்ம கட்டப்பட்டிருந்தோம் என்று சொன்னா முக்தி கிடைக்காது. இந்த பந்த பாசங்களினாலே நாம நல்வினையும் தீவினையும் செய்வோம். அது புண்ணிய பாவமாக வரும், அடுத்தது இன்ப துன்பமா வரும். இந்த நல்வினைக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு சொர்க்கலோகம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. தீவினைக்கு தகுந்த மாதிரி ஒரு நரகலோகத்தை செட் பண்ணி வச்சிருக்காரு. இதையெல்லாம் கடந்து நாம இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லா செயலும் இறைவன் செயலாகவே நினைந்து நினைந்து நாம் அன்றாடம் பணிகளை செய்யணும். அப்பதான் நாம அந்த முக்தி பேரின்பத்தை அடைய முடியும். நாவுக்கரசர் பெருமான் திருப்புகழூர்ல உழவாறு பணி செய்யறாரு. அப்ப சாமி என்ன செய்யறாரு, அந்த சொர்க்கலோகத்திலிருந்து தேவலோக கன்னிகளை எல்லாம் அவர் முன்னாடி ஆட வைக்கிறார். அவர் அதை பத்தி எதுவும் கவலைப்படல. ஏதோ அவங்க ஆடிட்டு போட்டோம்னு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்தார். ஆனா வேலை செய்யும் போது சாமி பார்த்தாரு, இவனுக்கு இன்னும் ஏதாவது ஆசை இருக்கான்னு ஒரு செக் பண்ணார், ஒரு சோதனை பண்ணார். தங்கம், வைடூரியம், வெள்ளி, மாணிக்கம் இதையெல்லாம் அவரு வேலை செய்யற இடத்துல அந்த கல்லெல்லாம் எடுத்து எடுத்து போடுறாரு அந்த பூந்தோட்டத்துல. அந்த பூந்தோட்டத்துல அந்த நவ மணிகளை எல்லாம் சாமி காட்டுறாரு. அவர் அதையெல்லாம் தூக்கி கல்லும் குப்பையும் ஒன்றுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி குளத்துல போட்டார். அப்பதான் சாமி பார்த்தாரு, இதுக்கப்புறம் இவனுக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு அவருக்கு முக்தி இன்பத்தை கொடுக்க முயற்சி பண்ணி அவருக்கு முக்தி இன்பத்தை கொடுக்க போற. அப்ப அந்த சுவாமி கிட்ட இவர் ஒரு பாடலை பாடி அந்த முக்தியை பெறுற. அந்த பாடலை தான் நாம இப்ப பாட போறோம். திருச்சிற்றம்பலம்.